அன்புள்ள சீடனுக்கு உன் அன்பன் இயேசு நான் எழுதும் கடிதம் உனை பின் தொடர்வேன் என்றவனே, எங்கே நீ சென்றாயோ? அன்புள்ள சீடனுக்கு உன் அன்பன் இயேசு நான் எழுதும் கடிதம் உனை பின் தொடர்வேன் என்றவனே, எங்கே நீ சென்றாயோ? எங்கே நீ சென்றாய்? மரித்து உயிர்த்தெழுந்து சதா காலங்களும் ஜீவனோடு இருக்க அன்பு இரட்சகரும் மீட்பருமாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் நன்மையும் கிருபையும் சமாதானம் உண்டாதாக. கர்த்தருடைய பெரிய கிருபையினாலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் 12 சீடர்களை குறித்து தியானித்துக் கொண்டு வருகிறோம். மெய்யாகவே ஆண்டவருடைய சீடர்கள் அவருக்காக பட்ட பாடுகள், வேதனைகள், துன்பங்கள், துயரங்கள், எந்தெந்த நாடுகளில் சிறையிருப்புகளில் இருந்தார்கள், எந்தெந்த நாட்டுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அந்த சுவிசேஷத்தை சுமந்து சென்றார்கள், எப்படி இரத்த சாட்சியாய் மரித்தார்கள் போன்ற விவரங்களை வேத சான்றுகளின் அடிப்படையும் வேத ஆதாரங்களின் அடிப்படையும் வேத ஆராய்ச்சியாளர்களின் கூட்டுகள் படியும் தியானித்துக் கொண்டு வருகிறோம். இன்று 3ஆம் பகுதியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு பலவரை அறிமுகப்படுத்திய ஒரு தாழ்மையான உன்னத சீடரான பரிசுத்த அந்திரேயாவை குறித்து தியானிக்க போகிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் 12 சீடர்களின் ஆண்டவரை முதல் அறிந்தவரும் அவருடைய முதல் அழைப்பை பெற்றவரும் பரிசுத்த அந்திரேயா. பரிசுத்த அந்திரேயா பெத்சைதா பட்டணத்தை சேர்ந்தவர். பரிசுத்த பேதுரு அடிகளின் உடன் பிறந்த சகோதரர். அவரோடு உடன் வாழ்ந்தவர். கலிலியா கடலிலே மீன்பிடிக்கும் தொழிலை செய்தவர். அந்திரேயா என்ற பெயரின் அர்த்தம் மனித தன்மை உடையவர் என்று. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் முதல் அழைப்பை பெற்றவராய் இருந்தாலும் அவரை பரிசுத்த பேதுரு அடிகள் போல அடிக்கடி நாங்கள் ஆண்டவரோடு பார்க்க முடியாது. ஆனாலும் எப்பொழுதும் ஒரு கவர்ச்சிகரமான ஒரு பண்போடு நாங்கள் அவரை சந்திக்கிறோம். எளிதில் அணுகக்கூடியவர், உண்மையுள்ளவர், அன்புள்ளவர், சிறந்த சிந்தனையாளர், வாழ்க்கையில் எப்போதும் தாழ்மையுடன் அநேகரை ஆண்டவருக்கு அறிமுகப்படுத்தியவர் பரிசுத்த அந்திரேயா. பாருங்கள், பரிசுத்த அந்திரேயா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு சீடராக முன்பாக பரிசுத்த யோவாஸ்நானரின் சீடராக இருந்தார். முதல் நாங்கள் பரிசுத்த அந்திரேயாவை எங்கே சந்திக்கிறோம்? அவருடைய சொந்த பட்டணமான பெத்சைதாவிலே அல்ல, அதற்கு 50-60 கல் தொலைவில் உள்ள ஜோர்தானுக்கு அப்பால் உள்ள பெத்தபாராவிலே. அங்குதான் பரிசுத்த யோவாஸ்நானன் அருளுரை ஆற்றி ஞானஸ்தானம் கொடுத்து கொண்டு வந்தார். பரிசுத்த அந்திரேயாவும் அவருடைய அருளுரைகளை ஆர்வமுடன் கேட்டும் அவரும் அவருடைய நண்பரும் ஞானஸ்தானம் பெற்று அவருடைய சீடர்களானார்கள். மேசியாவின் வருகைக்காக காத்திருந்தார். ஒரு மூடத்தனமோ அல்லது அவநம்பிக்கையுடன் அல்ல, ஆர்வத்துடன், நம்பிக்கையுடன், விசுவாசத்துடன் காத்திருந்தார். ஒரு நாள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அமைதியாக, தனிமையாக, அந்த தாழ்மையின் கோலமாக தீர்க்கதரிசிகளால் முன்னறிவிக்கப்பட்ட அந்த தியாக ஆட்டுக்குட்டியாக நடந்து சென்றார். அதை பார்த்த யோவாஸ்நானன் சொல்லுகிறார், இதோ உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று. அந்த வார்த்தை ஒரு புதிய சிந்தனையின் கருத்தாக இருந்தது. அந்த புதிய சிந்தனையின் கருத்தை கேட்ட பரிசுத்த யோவானும் பரிசுத்த அந்திரேயாவும் தங்கள் குருவான பரிசுத்த யோவாஸ்நானனை விட்டு ஆண்டவருக்கு பின் சென்றனர். பரிசுத்த யோவாஸ்நானன் ஆண்டவரை குறித்து நன்கு அறிந்திருந்தார். தன் குருவிடம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி எல்லாம் அறிந்த பரிசுத்த அந்திரேயா அவரை பின் சென்றார். இந்த ஆரம்ப தொடக்க நிலையிலே ஒரு அன்புக்கு அடையாளமாக ஒரு கீழ்ப்படிதல் விசுவாசமும் பரிசுத்த யோவானுக்கும் அந்திரேயாவுக்கும் தேவைப்பட்டது. இந்த தொடக்க நிலையில் உள்ள பலவிதமான 2 வாலிபர்களை ஊக்கப்படுத்துவதற்கு, அன்பாக உற்சாகப்படுத்துவதற்கு ஆண்டவர் என்ன தேடுகிறீர் என்று கேட்டார். அதற்கு இந்த 2 பேரும் களங்கமில்லாத இதயத்தோடு ஆண்டவரை பின்பற்றுவதற்கும் அவரை பற்றி அறிந்து கொள்வதற்கும் எங்கே தங்கியிருக்கிறீர்கள் என்று கேட்டார். அதற்கு ஆண்டவர் வந்து பாருங்கள் என்று சொன்னார். இருவரும் ஆண்டவரோடு சென்றார்கள். அந்த ஆண்டவரோடு தங்கினார்கள். அந்த அவருடைய வாழ்க்கையில ஒரு மறக்க முடியாத நாளாக அமைந்திருக்கும். அவர்களுக்குள் என்ன உரையாடல் நடந்தது என்று நமக்கு தெரியாது. ஆனால் பல நாட்கள் ஆண்டவரோடு தங்கினார்கள். அன்று பரிசுத்த அந்திரேயாவின் ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு மறக்க முடியாத நாளாக இருந்திருக்கும். ஆண்டவருடன் கேட்டுக்கொண்டவை எல்லாமே அவருடைய இதயத்தில் பதிந்திருக்கும். அதனால் அவர்
அந்த வாக்குத்தத்தம் செய்யப்பட்ட அந்த தியாக ஆட்டுக்குட்டி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் என்ற அந்த மறை போல அவர் உணர்ந்து கொண்டார், அதை விசுவாசித்தார். அதனால் தன் வீட்டுக்கு வந்தவுடன் தன் உடன்பிறந்த சகோதரனுக்கு மேசியாவை கண்டேன் என்று சொன்னார். இயேசு கிறிஸ்துவே முதலில் அழைப்பை பெற்றவராய் இருந்தாலும் முதல் மேசியா என்று விசுவாசித்தவர் பரிசுத்த அந்தரியா. பாருங்கள், அவரை ஆதிக்கால திருச்சபை விசுவாசிகள் முதல் அழைப்பை பெற்றவர் என்று அழைப்பார்கள், அதாவது புரோட்டோகால்டஸ் என்று அவரை அழைப்பார்கள். பரிசுத்த அந்தரியா தான் பெற்ற இன்பத்தை தன் குடும்பமும் பிறரும் பெற வேண்டும் என்று விரும்பினார். முதல் நற்செய்தியாளராக மேசியாவை கண்டேன் என்று தன் உடன் பிறந்த சகோதரனுக்கு அவர் சொன்னார். பாருங்கள், பரிசுத்த அந்தரியாவும் சீமோன் பேதுரு அடிகளும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சீடரான பின்பும் கூட அவர்கள் வலிமையாக தங்களுடைய மீன்பிடிக்கும் தொழிலை செய்து கொண்டிருந்தார்கள். சமயம் வாய்க்கும் போதெல்லாம் ஆண்டவரோடு சென்று ஊழியம் செய்தார்கள். பல மாதங்கள் கழித்து ஆண்டவர் அவர்களை பார்த்து சொன்னார், மீன் பிடிக்கிற உங்களை மனுஷனை பிடிக்கிற மாட்டுவேன், என்னை பின்பற்றி வாருங்கள் என்று. வலைகள் எல்லாம் விட்டுவிட்டு ஆண்டவருக்கு பின் சென்றார். இதுவரை 2 ஊழியங்கள் செய்து கொண்டிருந்தவர்கள் முழுநேர ஊழியக்காரர்களாய் மாறினார்கள், ஆண்டவருடைய நெருங்கிய சீடர்களாய் ஆனார்கள். பரிசுத்த பேதுரு அடிகள் அவருடைய ஊக்கத்தினால் முதலிடத்தை பெற்றார். ஆனால் பரிசுத்த அந்தரியா மேன்மையான தாழ்மையினால் 2ஆம் இடத்தை பெற்றார். அந்தரியா என்றால் மனிதத்தன்மை என்ற அர்த்தம். பாருங்கள், நீங்கள் மத்தேயு லூக்கா சுவிசேஷங்களை வாசித்து பார்க்கும்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சீடர்களை வரிசைப்படுத்துவதில் பரிசுத்த அந்தரியாவுக்கு 2ஆம் இடம் கொடுக்கப்பட்டிருப்பதை பார்க்கலாம். ஆனால் மாற்கு அப்போஸ்தலர் புஸ்தகங்களில் அவருக்கு 4ஆம் இடம் கொடுக்கப்பட்டிருப்பதை பார்க்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் முதல் அழைப்பை பெற்றவராயிருந்தாலும், அவரை முதல் அறிந்தவராயிருந்தாலும், தன் பேர் எங்கே இருந்தாலும் அதை பற்றி எல்லாம் அவர் கவலைப்படவில்லை. தன் தனிப்பட்ட ஊழியத்தை அன்புடன் தாழ்மையுடன் உண்மையுடன் செய்த ஒரு ஒப்பற்ற சீடன் தான் பரிசுத்த அந்தரியா. இத்தகைய தகமையாளர் தந்து திருச்சபைக்கு தேவை. இப்படிப்பட்ட தகமையாளர்கள் திருச்சபையில் கண்டுபிடிப்பது மிகவும் அரிதாக இருக்கின்ற கால திருச்சபைகளை தேவ பிள்ளைகளே. பரிசுத்த அந்தரியா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் தொடர்பு பட்ட நாள் முதல் அந்த தனிப்பட்ட ஆண்டவருடைய அன்பை அனுபவித்தார். தேவையானவருக்கு தேவையான உதவி செய்வதற்கு எப்போதுமே அவர் முந்திக் கொண்டார். பாருங்கள், பரிசுத்த யோவான் எழுதிய சுவிசேஷத்திலே 3 நிகழ்ச்சி பின்னணியிலிருந்து நாங்கள் பரிசுத்த அந்தரியாவை பார்க்கலாம். அதில் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் யாராவது ஒருவரை ஆண்டவருக்கு அறிமுகப்படுத்துவதை நாங்கள் வேதத்தில் பார்க்கலாம். பரிசுத்த அந்தரியா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மேசியாவை கண்டவுடனே ஆத்மாக்களை ஆதாயம் படுத்தும் தன் ஊழியத்தை தொடங்கினார். முதலில் எங்கே? தன் சொந்த வீட்டிலே தொடங்கினார். பாருங்கள், பசியா இருந்த ஒரு பிச்சைக்காரன் நன்றாக உணவு கிடைத்து அதை சாப்பிட்ட மகிழ்ச்சியை இன்னொரு பிச்சைக்காரனுக்கு அது மகிழ்ச்சியோடு சொல்வது போல தன் வீட்டில் இருந்த சொந்த சகோதரனுக்கு மேசியாவை கண்டேன் என்று பகிர்ந்து கொண்டார். நாங்கள் பரிசுத்த அந்தரியாவின் சிறந்த பண்புகளை குறித்து தியானிப்போம். ஆனால் அவர் ஒரு தன்னலமற்ற தகமையாளர். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் 12 சீடர்களின் இயேசுவை முதல் தேடியவர் கண்டவர் பரிசுத்த அந்தரியா. பரிசுத்த பேதுரு அடிகளை ஆண்டவருக்கு அறிமுகப்படுத்தி வைத்தவர். ஆனால் புகழையோ முதலிடத்தில் தேடாத ஒரு தன்னலமற்ற சிறந்த சிந்தனையாளர். இன்று பாருங்கள், மக்கள் விளம்பரை தேடி அலைந்து திரிகிற காலம். ஆனால் பரிசுத்த அந்தரியாவின் வாழ்க்கை நமக்கு ஒரு எடுத்துக்காட்டாக ஒரு மாதிரியாக விளங்குகின்றன. இந்த திருச்சபைகளை பாருங்கள், பதவிகள் இல்லாவிட்டால் ஊழியம் செய்ய மாட்டார்கள். பரிசுத்த யோவானும் யாக்கோபும் கூட இறையாட்சியிலே தங்களுக்கு முதலிடம் வேண்டும் என்று சொன்னார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சீடர்கள் யார் பெரியவர் என்று போட்டி போட்டுக் கொண்டிருந்தார்கள். ஆனால் பரிசுத்த அந்தரியா அடக்கத்துடன் அமைதியுடன் தன்னலமற்றமாய் விளங்கினார். தன்னலமின்மையின் பண்புகள் பணிவு, அடக்கம், தாழ்மை இவற்றுக்கு முன்னுதாரணமாக விளங்கினார். எப்போதுமே அவர் முதலிடத்தை தேடவில்லை, 2ஆம் இடத்திலே திருப்தி கொண்டார். இந்த குணத்தை முதல் அவர் எங்கே கட்டியிருக்க வேண்டும்? அவருடைய முதல் குருவான பரிசுத்த யோவாஸ்தானிடம். ஒருமுறை யோவாஸ்தான் சொல்லுகிறார் ஆண்டவரை பார்த்து, நான் சிறுகவும் இவர் பெருகவும் வேண்டும், எனக்கு பின் வருகிறவர் என்னிலும் மேன்மையானவர் என்று. அதை காதார கேட்டவர் தான் பரிசுத்த அந்தரியா. அதனால் எப்போதுமே 2ஆம் இடத்தில் அவர் திருப்தி பெற்றார். தேவ பிள்ளைகளே, யூதர்கள் பாருங்கள், இயற்கையான அன்பின் பண்புக்கு அவர்கள் எதிரானவர்கள். பிறரை அவர்கள் இழிவாய் கருதுவார்கள். கர்த்தர் யூதர்களின் தெய்வம், கர்த்தர் யூதர்களை மட்டும்தான் எடுத்து பயன்படுத்துவார்கள் என்று சொல்வார்கள். பிற இனத்தாரை அவர்கள் சபிப்பார்கள். ஆனால்
பரிசுத்த அந்திரேயா ஒரு யூதராக இருந்தால் கூட என் அன்பு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷம் சகல மக்களுக்கும் பொதுவானது, சகல உலகத்தின் எல்லோருக்கும் அது பொதுவான என்பதை கண்டு அறிந்து உணர்ந்திருந்தார் தேவ பிள்ளைகளே. இடம், இனம், மொழி எல்லாவற்றிலும் சார்ந்து இந்தியமைந்த அன்பு, அந்த அன்புக்கு சிறந்த எடுத்துக்காட்டாய் விளங்கியவர் தான் பரிசுத்த அந்திரேயா. பாருங்கள், பரிசுத்த அந்திரேயாவின் சுவிசேஷ நற்பணிகளை, சுவிசேஷ சுமந்து சொன்ன பணிகளை நாங்கள் தியானிப்போம். ஆனால் விசேஷமாக அவர் 3 நாடுகளுடன் தொடர்புடையவராய் காணப்படுகிறார். அவைத்தான் ரஷ்யா, கிரீஸ், ஸ்காட்லாந்து. ரஷ்யா, கிரீஸ், ஸ்காட்லாந்து. இன்னும் வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறார்கள் அவர் கப்பத்தோக்கியா, கலாத்தியா, பித்தினியா, பைசாத்தியா போன்ற நாடுகளிலும் என் அன்பு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை சுமந்து சென்று அந்த சுவிசேஷ பணிகளை செய்து அநேகரை தேவ ராஜ்யத்துக்குள் அழைத்து வந்தார் என்று சொல்லப்படுகின்றது. முதல் அவர் தொடர்புடைய நாடான ரஷ்யாவை குறித்து பார்ப்போம். ரஷ்யாவின் ஒரு பகுதி சித்தியா. இந்த சித்தியா கருங்கடலில் வடபகுதியில் அது அமைந்துள்ளது. டானூப் நதிக்கும் தனாய்சு நதிக்கும் இடையில் அமைந்துள்ள இந்த சித்தியா இந்த புதிய ரஷ்யாவின் ஒரு பகுதியாக இருக்கின்றது. பரிசுத்த அந்திரேயா சித்தியரிடம் மிக நெருங்கிய தொடர்புடையவர் என்று எஸ்எபிஎஸ் என்ற வேதாராய்ச்சியார் சொல்லுகிறார்கள். இந்த சித்தியர்களை குறித்து வேதாராய்ச்சியார் சொல்லுகிறார்கள், பெங்கால் என்ற வேதாட்சியர் சொல்லுகிறார், இந்த சித்தியர்கள் காட்டு மிராண்டிகள் போன்றவர்களாம், நாகரிகமற்றவர் என்று சொல்லுகிறார். யோசபஸ் என்ற வேதாட்சியர் சொல்லுகிறார், இந்த சித்தியர்களுக்கும் காட்டு மிருகங்களுக்கும் ஒரு சிறு வித்தியாசம் தான் இருக்கும் என்று. ஆதிகால சித்தியர்களை நவீன உலகத்துடன் ஒப்பிட்டு பார்க்கும்போது கல்வி அறிவற்ற, நாகரிகமற்ற, கொடூரமான மிருகத்தன்மை உடையவர்கள் என்று டி.கே. அபர்ட் என்ற வேதாட்சியார் சொல்லுகிறார். அன்பான தேவ பிள்ளைகளே, பாருங்கள், காட்டு மிருகங்களுக்கும் அவர்களுக்கும் சிறு வித்தியாசம் உள்ள ஒரு கொடூர மக்கள் மத்தியிலே, கல்வி அறிந்த அநாகரிகமான மக்கள் மத்தியிலே தன் அன்பினால் தாழ்மையினால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை அறிவித்து அநேகரை ஆண்டவரத்தில் தேவ ராஜ்யத்தில் கொண்ட ஒரு உன்னதமான சீடர் தான் பரிசுத்த அந்திரேயா. சித்தியா ரஷ்யாவின் ஒரு பகுதியாக விளங்கப்படுவதால் இன்று ரஷ்யாவின் புரவலர் பட்ரோனாக பரிசுத்த அந்திரேயா விளங்குகிறார். அடுத்தவர் தொடர்புடைய நாடுதான் கிரீஸ். அந்த கிரீஸ் நாட்டிலே ஆகாய் மாநிலத்திலே பட்ராசு நகரைத்தான் இந்த அருமை சீடன், அருமை அப்போஸ்தலன் பரிசுத்த அந்திரேயா என் அருமை ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துக்காக இரத்த சாட்சியாய் மரித்தார். அந்த பட்ராசு நகரிலே அவர் ஊழியம் செய்து கொண்டு போயிருந்த போது அங்கு இப்படெமியா என்ற ஒரு கிறிஸ்தவர் இருந்தார். அவர் வந்து சொல்லுகிறார் பரிசுத்த அந்திரேயாவிடம், ஆகாய் மாநிலத்தின் ஆளுநர், அதாவது கவர்னர், அவருடைய மனைவி எகிஸ், அவர் மிகவும் வியாதிப்பட்டு மரண தருவாயில் இருக்கிறார். இப்படி அந்த மேக்சிமில்லா இறந்து விட்டால் அந்த மாநிலத்தின் ஆளுநர் எகிஸ் தன் வாளினால் தன்னைத்தானே தற்கொலை செய்து கொள்வான் என்று பரிசுத்த அந்திரேயா அங்கு சென்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே மேக்சிமில்லாவை குணப்படுத்துகிறார். ஆண்டவருடைய அன்பை சொல்லுகிறார், அருளரை ஆட்டுகிறார். இவை எல்லாம் கேட்ட மேக்சிமில்லா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறார். அவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு கிறிஸ்துவனானது ஏகிசுக்கு பிடிக்கவில்லை. பரிசுத்த அந்திரேயாவை அவன் பகைத்தான். ஏகிசுக்கு ஒரு சகோதரன் இருந்தான், மிஸ்டர் டாக்கின்சி என்று. அவனுக்கு ஒரு அருமையான வேலைக்காரன் தான், அல்க்மன் என்று. அவனும் மரண தருவாய் வியாதிப்பட்டு இருக்கும் போது அவனை கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் பரிசுத்த அந்திரேயா சுகப்படுத்துகிறார். அந்த அல்க்மனும் மிஸ்டர் டாக்கின்ஸ் கூட கிறிஸ்துவராகிறார்கள். இப்படி தன்னுடன் பிறந்த சகோதரன் மனைவியும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு கிறிஸ்தவரானது ஏகிசுக்கு பிடிக்கவில்லை. பரிசுத்த அந்திரேயாவை பிடித்து சிறையில் அடைக்கிறான். அவரை கடுமையாக கொடுமைப்படுத்த விரும்புகிறான். அவர் பல நாட்கள் வேதனைப்படுத்த வேண்டும் என்று அவரை சிலுவையில் அறை முன்பாக அவரை ஆணி அடித்து கொள்ள வென்றான். அவரை கைதினால் கட்டி வைக்க சொல்லுகிறான். ஏனால் தண்ணி இல்லாமல், உணவில்லாமல் அவர் படும் வேதனை அனைவர் பார்க்கணும். இனி யாருமே சுவிசேஷத்தை அறிவிக்க கூட கடுமையாய் வேதனைப்படுத்த வேண்டும் என்று அவன் சொல்லுகிறான். அந்த சிலுவை மரணத்தை சந்திக்க முன்பாக பரிசுத்த அந்திரேயா ஒரு உருக்கமான ஜெபத்தை எடுக்கிறார். அதே போல அவர் சொல்லுகிறார், வணக்கத்துக்குரிய மேன்மையான சிலுவை, என் ஆண்டவருடைய சரீரத்தினால் நீ மேன்மைப்படுத்தப்பட்டாய், தூய்மைப்படுத்தப்பட்டாய். என் ஆண்டவருடைய கரத்தின் ஆணிகளால் நீ அழகுபடுத்தப்பட்டாய். நான் உன்னுடன் உவகையோடும் மகிழ்ச்சியோடும் வருகிறேன். மகிழ்ச்சியோடு என்னை ஏற்றுக்கொள். ஓ வணக்கத்துக்குரிய சிலுவே, என் ஆண்டவருடைய கரங்களால் நீ அழகுபடுத்தப்பட்டாய். நான் ஆர்வத்துடன் உன்னை நேசித்தேன், தேடினேன், விரும்பினேன். இப்போது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறாய். என் ஆர்வமுள்ள ஆத்மாவுக்காக தயாரித்து ஆயத்தப்படுத்தப்பட்டிருக்கிறாய்.
உன் கரங்களை நேன்றிக்கொள், மனிதர்களை நினைத்து எனக்கு விடுதலை கொடுத்த ஆண்டவரத்தில் கொண்டு சென்று விடு என்று ஒரு உருக்கமான ஜெபத்தை எடுக்கிறார் தேவர்களே. 7 ரோம போர்ச்சவர்கள் உருட்டு கட்டையால் மாறி மாறி அடிக்கிறார்கள் அவரை சிலுவையில் அறைய முன்பாக. அந்த சிலுவையிலே அறையும் போது பரிசுத்த அந்திரேயா சொல்லுகிறார், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து போல சிலுவையிலே மறிக்க நான் தகுதியற்றவன், அதற்கு நான் பாத்திரன் அல்ல, என்னை எக்ஸ் வடிவிலே அந்த பெருக்கல் வடிவிலே சிலுவையிலே அறையுங்கள் என்று. இப்படி அவர்கள் சிலுவையிலே கட்டி வைக்கிறார்கள். 2 நாட்கள் உணவில்லாமல் தண்ணி இல்லாமல் இருக்கிறார். வேதனை, அந்த வேதனையின் மத்தியிலும் கூட அங்கு வந்த அனைவருக்கு அந்த சாகும் தருவாயிலும் கூட என் அருமை ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் அன்பையும் சுவிசேஷத்தையும் சொன்று அந்த கிரீஸ் நாட்டிலே ஆகாய் மாநிலத்திலே பட்ராசு நகலின் ஆண்டவருக்காக இரத்த சாட்சியாய் மரித்தார் அந்த உத்தம சீதன் பரிசுத்த அந்திரேயா. இந்த கிரீஸ் நாட்டின் புரவர் பட்ரோனாக பரிசுத்த அந்திரேயா விளங்குகிறார். அடுத்து அவர் தொடர்புடைய நாடு என்னவென்றால் ஸ்காட்லாந்து. பாரம்பரிய கதைகளும் வேத ஆராய்ச்சியாளரின் கூற்றுகளின்படி ஸ்காட்லாந்து மக்கள் பரிசுத்த அந்திரேயா குறித்து அதிகமாய் ஆர்வம் காட்டினார்கள். கிறிஸ்துவின் 357ஆம் ஆண்டு கான்ஸ்டைன் மன்னன் பரிசுத்த அந்திரேயாவின் சரீரத்தை பைசாத்தி, அதாவது கான்ஸ்டைனோபிளுக்கு கொண்டு வந்தான் என்று சொல்லப்படுகின்றது. இன்னும் சில வேத ஆராய்ச்சியாளர்களும் வேத சான்றுகளும் சொல்லுகின்றன, 8ஆம் நூற்றாண்டிலே வாழ்ந்த ரெகுலாஸ் என்ற ஒரு துறவி தேவதூதரிடம் வேண்டினாராம். அதாவது பரிசுத்த அந்திரேயாவின் மீதமுள்ள அந்த எலும்புகள், அதாவது வலக்கையில் உள்ள ஒரு 3 விரல்கள், ஒரு பல், ஒரு தோல் எலும்பு, ஒரு முழங்காலின் முடி, இவை எல்லாமே எடுத்துக்கொண்டு தன்னோடு மேற்கு திசையில் பயணிக்குமாறு அவருடைய வேண்டுதலுக்கு இணங்கி அந்த தேவதூதனும் அப்படியே செய்தாராம். நீண்ட நாள் பிரயாணத்துக்கு அப்புறம் இவர் ஸ்காட்லாந்தின் கிழக்கு கரையை அடைந்தார்களாம். அந்த இடத்தில் தான் இன்றும் ஸ்காட்லாந்தில் நீண்ட வண்ணமாய் இருக்கின்ற பரிசுத்த அந்திரேயாவின் ஒரு உருவச்சிலை இருக்கின்ற தேவர்களே. வேத ஆராய்ச்சியாளர் சொல்லுகிறார்கள், அந்த தேவதூதன் வந்து அந்த இடத்தில் தான் அந்த மீதியான எலும்புகளை ஒழுங்கு செய்தார். அந்த இடத்தில் தான் அந்த சிலுவையும் பரிசுத்த ரெகுலாஸின் ஒரு ஆலயம் உடைந்த வண்ணமாக இருக்கின்றதாம் இன்றும் கூட ஸ்காட்லாந்தில். அன்பான் தேவ பிள்ளைகளை, ஸ்காட்லாந்தை சேர்ந்த அதாவது பிக்கட்ஸின் அரசன் அங்கஸும் இங்கிலாந்தின் அரசன் எதஸ்டும் போர்க்களத்தில் நின்றார்கள். அந்த போருக்கு முந்தின நாள் இரவு அந்த அங்கஸ் அரசன் கனவிலே பரிசுத்த அந்திரேயா தோண்டி அவருடைய வெற்றியை உறுதிப்படுத்தினாராம். மறுநாள் இவர்கள் போர்க்களத்தில் நின்ற போது வானத்திலே ஒரு ஆச்சரியம், ஒரு சிலுவை காணப்பட்டதாம். இந்த அங்கஸ் மன்னன் போர் வீரர்கள் யுத்தத்தில் முன்னேறி வெற்றி பெறும் வரை அந்த சிலுவை மறையவில்லை. போர் வீரர்கள் சொல்லுகிறார்கள், வானத்திலே ஒரு ஆச்சரியம் கேட்டது, பரிசுத்த அந்திரேயா எங்கள் பாதுகாவர், அவர் எங்களை வழி நடத்தினார் என்று கோஷமிட்டு வெற்றி பெற்றார்களாம். அன்று முதல் இன்று வரை நீங்கள் இந்த பின்னணியிலே பார்க்கிற நீல நீல பின்னணியிலே அந்த வெள்ள நிற பரிசுத்த அந்திரேயாவின் சிலுவை இன்று ஸ்காட்லாந்தில் கூட சின்னமாக விளங்குகின்றது. ஸ்காட்லாந்து மக்கள் பரிசுத்த அந்திரேயாவை தங்கள் நாட்டின் புரவல் பற்றோனாக கருதுகின்றார்கள். அங்கஸ் மன்னன் ஒவ்வொரு வருடமும் நவம்பர் 30ஆம் தேதியை பரிசுத்த அந்திரேயா தினமாக பிரகடனப்படுத்தினார். அன்று முதல் இன்று வரை ஸ்காட்லாந்து மக்கள் பக்தியாக பரிசுத்த அந்திரேயா தினம் சென்று ஆண்ட்ரூஸ் டே என்று கொண்டாடுகிறார்கள். பல ஆலயங்கள் அவர் பேரில் எழுப்பப்பட்டன. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷ ஒளி ஸ்காட்லாந்து எங்கும் பரவியது. அந்த சுவிசேஷ ஒளியை ஸ்காட்லாந்து நற்செய்தியாளர் இந்தியாவுக்கு கொண்டு வந்தார்கள். நற்பணிகளை செய்தார்கள், மருத்துவ பணிகளை செய்தார்கள், கல்வி பணிகளை செய்தார்கள், சுவிசேஷ பணிகளை செய்தார்கள். பரிசுத்த அந்திரேயாவின் ஆலயங்கள் கட்டப்பட்டன, பாடசாலைகள் கட்டப்பட்டன. அவருடைய புகழை பறைசாற்றுவன இவைகள் இருக்கின்ற தேவ பிள்ளைகளே. பரிசுத்த அந்திரேயா தான் பெற்ற இன்பத்தை பிறரும் பெற்று இறை மக்கள் இன்புற வேண்டும் என்று விரும்பினார். மேசியாவை கண்டார், போதனைகளை கேட்டார், அவர் நன்மை செய்கிறார், சுற்றித் திரிகிறார் என்பதை கண்டு கொண்டார். தான் பெற்ற இன்பத்தை தன் வீட்டுக்கு வந்து தன் உடன் பிறந்த சகோதரன் பரிசுத்த பேதுருவாடிகள் மீதும் பகிர்ந்து கொண்டார். அவர் மூலம் ஆயிரக்கணக்கான பேர் ரட்சிக்கப்பட்டனர், தேவ ராஜ்யத்துக்குள் வந்தனர். பாருங்கள், ஒரு சமூக சிறுவனை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு அறிமுகப்படுத்தினார். அந்த சிறுவனிடத்தில் 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் கொண்டு ஆண்டவர் 5000க்கும் மேற்பட்டவர்களை போஷித்தார். பரிசுத்த பேதுருவாடிகளை ஆண்டவருக்கு அறிமுகப்படுத்தி வீட்டு நற்செய்தியாளரானார். அந்த சமூக சிறுவனை ஆண்டவருக்கு அறிமுகப்படுத்தி உள்நாட்டு நற்செய்தியாளரானார். கிரேக்க தேசத்தாரை ஆண்டவருக்கு அறிமுகப்படுத்தி வெளிநாட்டு நற்செய்தியாளரானார். பரிசுத்த அந்திரேயா தான் இயேசு கிறிஸ்து பெற்ற சந்தோஷத்தினால் ஆத்மாக்களை ஆதாயம் செய்யும் ஒரு முன்மாதிரியாக
பிற இனத்தவரை ஆண்டவத்தை அழைத்தவர் முன்மாதிரியாக அவர் விளங்கினார். தேவ பிள்ளைகளே, பரிசுத்த அன்றைய வாழ்க்கையிலே ஏதோ ஒரு விசேஷமான கவர்ச்சிகரமான பண்பை நாங்கள் பார்க்கலாம். பாருங்கள், இந்த மக்கள் வாழ்க்கையில கசப்பும் கோபமும் இருக்க வாழ்க்கையில் வாழ்கின்ற ஒரு எளிமையாக தாழ்மையாக வாழக்கூடிய ஒரு சிறந்த பண்பு அவரிடம் காணப்பட்டது. பரிசுத்த அந்திரேயா எப்போதுமே அவர் முதலிடத்தை நாடவில்லை, 2ஆம் இடத்தில் தெரிவித்துப்பட்டார். அவருடைய நோக்கமெல்லாம் ஆண்டவருக்காக ஊழியம் செய்ய வேண்டும் என்பதுதான். பாருங்கள், அவர் எப்போதும் புகழையோ அதாவது மகிமையோ நாடமில்லை, தேடமில்லை. அவருடைய நோக்கம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்காக ஆத்மாக்களை ஆதாயம் செய்ய வேண்டும், ஒரே நோக்கத்துக்காக வாழ்ந்தார். இப்படி அநேகரை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்குள் அழைத்து வந்து தேவ ராஜ்யத்துக்கு அநேகரை வழி நடத்தி வைத்த ஒரு உண்மையான தாழ்மையான சீடத்தான் பரிசுத்த அந்திரேயா. இப்படி ரஷ்யா, கிரீஸ் நாட்டுகளில் ஊழியம் செய்து ஸ்காட்லாந்திலும் அநேக சுவிசேஷ ஊழியக்காரமாயிருந்து பித்தினியா, பைசாத்தியா, கலாத்தியா, கப்போத்திக்கே போன்ற நாடுகளில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை சுமந்து சென்று அநேகரை தேவ ராஜ்யத்துக்குள் அழைத்து வந்து அவருடைய சுவிசேஷ பணியை கிரீஸ் நாட்டிலே, அந்த ஆகாய் மாநிலத்திலே, பட்ராசு நகரை ஆண்டவருக்காக இரத்த சாட்சியாய் மறுத்து தன் ஜீவனை விட்டார். தேவ பிள்ளைகளே, அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த பரிசுத்த அந்திரேயாவின் வாழ்க்கையிலிருந்து நாங்கள் ஒரு மிகவும் உன்னதமான குணமான தாழ்மையை நாங்கள் கற்றுக்கொள்ளலாம். அது மட்டுமல்ல, அநேகரை ஆண்டவரிடம் அறிமுகப்படுத்தும் ஒரு குணமுடையவராய் இருந்தார். இந்த செய்திகள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நம்புகிறேன். நிச்சயமாக இந்த பரிசுத்த அந்திரேயாவை குறித்து அறியாத இன்னும் சிலர் அறியட்டும். இதை முடிமான வரை பகிருங்கள். இப்படி அவரை குறித்து அறியாத அநேகர் அறிந்து கொண்டு அவர்களும் பகிர்ந்து தேவநாமம் மகிமைப்படட்டும். 4ஆம் பாகத்திலே எச்சரிக்கையுள்ள சீடரான பிலிப்படிகளை குறித்து தியானிப்போம். இந்த காணொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்கள் ஒவ்வொருவரையும் தேவகரம் கூட இருந்து ஆசீர்வதிக்கட்டும். ஆமென்.